கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலவேளையிலே ஆராதனைக்கு வந்திருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. கடந்த நாட்களெல்லாம் கண்மணி போல தேவன் நம்மை பாதுகாத்து ஒரு புதிய மாதத்தை தந்தபடினால இந்த காலவேளையில ஆண்டவருக்கு நன்றி சொல்லி நாம் அப்படியாய் நம்மை ஒப்புக் கொடுத்து நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆஸ்வதிக்கப்பட்ட நல்ல மனமகிழ்ச்சி நாளின் காலவேளைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்த நாட்களெல்லாம் கண்மணி போல எங்களை பாதுகாத்து எங்களுக்கு நல்ல ஜீவன் சுகபலம் தந்து தேவைகளை சந்தித்து அற்புதம் செய்து ஆண்டவரே நீ நடத்தி வந்த கிருபைகளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த காலவெளியிலும் இந்த வார்த்தை எங்களுக்கு நேராக கடந்து வரட்டும் ஐயா. எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக, சுத்திகரிப்பீராக, பலப்படுத்துவீராக, எங்களை விடுதலையாக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தையை விசுவாசித்து கீழ்ப்படிந்து அதனால் வருகிற ஆசீர்வாதங்களை நாங்கள் அனுபவிக்க பெற்று ஆண்டவரே சாட்சியாக ஜீவிக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. எங்களை தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் எங்களோடு இடைபடுவீராக. துதி கன மகிமை எல்லாம் நமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. நம் தியானிக்க எடுத்துக்கொண்ட வேத பகுதி இந்த மாதத்துடைய வாக்குத்தத்தமாக 149 சங்கீதம் 9வது வசனம், Psalm 149 verse 9. இந்த கனம் அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாகும். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. 149 சங்கீதத்தில் இந்த வசனம் விதமாய் முடிகிறது. இந்த கணம் அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாகும், அல்லது பரிசுத்தமாக இருக்கிறவர்களை கர்த்தர் கணம் பண்ணுகிறார். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த நாட்களில் கனப்படுத்த வேண்டிய நாட்களில் நாம் வந்திருக்கிறோம். என்னை கனம் பண்ணுகிறவர்களை நானும் கனம் பண்ணுகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், பரிசுத்தவான்களை ஆண்டவர் கனப்படுத்துவது உண்மை. இந்த கனம் அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாகும் என்று சொல்லி, அல்லது அவருடைய பரிசுத்தவான்கள் யாவரையும் ஆண்டவர் கனப்படுத்துகிறவராயிருக்கிறார். முதலாவது பரிசுத்தவான்களுக்குரிய குணங்கள் என்ன, அடையாளங்கள் என்னன்னு சொல்லி ஒரு 4 காரியங்களை நாம் தியானிப்போம். அதற்கு பிறகு ஆண்டவர் அவர்களுக்கு எப்படிப்பட்ட கணத்தை வைத்திருக்கிறார் என்று சொல்லி, இந்த நாட்களில் பரிசுத்தவானாய் காணப்படும் போது அல்லது தேவ பிள்ளையாய் ஜீவிக்கிற நாம் பரிசுத்தவான்கள நிலைமையில கடந்து வர வேண்டும். விசுவாசிகளாக இருக்கிறோம், ஆண்டவரை பின்பற்றுகிறோம், ஒரு சபைக்கு வருகிறோம். இந்த நிலைமையிலே போதாதபடி பரிசுத்தவான்கள் என்கிற நிலைமைக்கு நாம் கடந்து வரும்போது ஆண்டவர் நம்மை கனப்படுத்துகிறார் அல்லது ஆசீர்வதிக்கிறார், நம்மை உயர்த்துகிறார் என்று இவ்விதமாய் சொல்லுகிறது. இந்த கனம் அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாகும். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் நம்மிடத்தில் சொல்லுகிற வார்த்தையின்படி நாம் அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டு பரிசுத்தவான்களாய் காணப்படும் போது சிறியோரையும் பெரியோரையும் ஆண்டவர் கனப்படுத்துகிறார். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. ஒரு சில வசனங்களை நம்ம வாசிக்கலாம். முதலாவது சங்கீதம் 149 2ஆம் வசனம், Psalm 149 verse 2. இஸ்ரவேல் தன்னை உண்டாக்கினவரில் மகிழவும் சியோன் குமாரர் தங்கள் ராஜாவில் களி கூறவும் கடவர்கள். இஸ்ரவேல் தன்னை உண்டாக்கினவரில் மகிழவும், சியோன் குமாரர் தங்கள் ராஜாவில் களி கூறவும் கடவர்கள். இன்னொரு விதத்தில் நம்ம சொல்ல போனா, இஸ்ரவேல் தன்னை உண்டாக்கினதற்காக கர்த்தருக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. நம்மை ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் உண்டாக்கி உருவாக்கி கொண்டிருக்கிறார். நம்ம ஏதோ படைக்கப்பட்டோம் பிறந்தோம் என்று அல்லாதபடி ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்முடைய தேவைகளை கிருபையாய் சந்தித்து நாம் கெட்டு போகாமல் அழிந்து போகாமல் இந்த உலகத்திலே வாழும்படி ஆண்டவர் அநேக புதிய காரியங்களை உருவாக்கி உண்டாக்கி நம்மை நடத்தி கொண்டு வருகிறார். ஆண்டவர் செய்கிற ஒரு சிறு சிறு நன்மைகளா இருக்கட்டும் அல்லது நம்முடைய வாழ்க்கையில் வருகிற எல்லா நன்மைகளுக்கும் நாம் பாத்திரர் அல்ல என்பதை எண்ணி ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறவர்களாய் காணப்படுகிற போது நாம் பரிசுத்தவான்களாய் மாறுவதற்கான முதல் படியா இருக்கிறது. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. நம்ம நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் ஆண்டவருடைய கிருபை என்று வசனம் சொல்கிறது. இந்த நாட்களில் ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்களாம், அவர் செய்த நன்மையை மறந்து போனார்கள். நாம் அப்படிப்பட்டவர்களா இருக்கும்போது அந்த பரிசுத்தவான்களாய் மாறுவதற்கு அது தடையா இருக்கிறது. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. மறதி எல்லாருக்கும் வருது, இல்லைன்னு சொல்லல. ஆனா ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை நாம் சொல்லி நன்றி சொல்லி அதுக்கு மகிழ்ச்சியை தெரிவிக்க வேண்டும்.
என்ன ஆண்டவர் பெரிய காரியத்தை பண்ணிட்டார் அப்படின்னு நம்ம ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது, யோசிக்க கூடாது. மூடன் அதை உணரான் என்று வசனம் சொல்கிறது. இந்த நாட்களில் நம்ம ஜீவனோடு இருப்பதே ஆண்டோடைய இரக்கம். அந்த காரியங்களுக்கு நன்றி சொல்லி எங்களுடைய பரிசுத்தத்தினால, நீதினால, ஜெபத்தினால அல்ல, ஆண்டவரே இன்னும் நீர்களுக்கு எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறீர் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாய் காணப்படும் போது இந்த வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் தன்னை உண்டாக்கினவரில் மகிழவும், அல்லது தன்னை உண்டாக்கினவரில் ஆண்டவர் இதுவரைக்கும் உண்டாக்கி வைத்திருக்கிறார். ஆண்டவரால் ஏற்படுத்தப்பட்டவங்க தான் ஜனங்க. இன்னைக்கு நிறைய பேர் இல்லை. ஆனா ஆண்டவர் இதுவரைக்கும் நமக்கு வேண்டிய எல்லா நன்மைகளை உண்டாக்கி, உருவாக்கி, அனுகூலங்களை உண்டாக்கி, ஒத்தாசைகளை உண்டாக்கி நம்மை பாதுகாத்து வருகிற தயவுக்கு நாம் நன்றி உள்ளவர்களாய் காணப்பட வேண்டியது ஆண்டவர் எதிர்பார்க்கிற பெரிய காரியங்கள் ஒன்றாக இருக்கிறது. எவ்வளோ நன்மை பெற்றாலும் ஒரு நன்றி சொல்லக்கூடிய இருதயம் நமக்கு இல்லை என்றால் நாம் பரிசுத்தவான்கள நிலைமையிலே தொடர்ந்து ஜீவிக்க முடியாது, கடந்து போக முடியாது என்பதை அறிந்து கொள்வோமாக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சீயோன் குமாரர் தங்கள் ராஜாவில் கலிகூறவும் கடவர்கள். அப்படின்னா சின்ன 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 நன்மைகளாம் மகிழ்ச்சியா நம்ம நன்றி அதுதான் சிறு பிள்ளைகளுடைய இருதயம். ஒருவன் சிறு பிள்ளைகளை போல மாறாவிட்டால் கர்த்தருடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். ஆண்டவர் ஏன் சொல்றாருன்னா, அந்த சின்ன பிள்ளைகளுக்கு நீங்க சின்ன சின்ன உதவி செய்தாலும் அதில் அவர்கள் மன நிறைவோடு, சந்தோஷத்தோடு, அந்த நன்றி உணர்வோடு இருக்கிறது போல ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செய்கிற நன்மைகளை இஸ்ரவேல் ஜனங்கள் மறந்ததுனால வனாந்தரத்திலே ஆண்டவர் அவர்களை கானானுக்குள்ள கொண்டு போகாதபடி அவர்கள் மரித்து போனார்கள். இன்னைக்கு ஆண்டவர் எத்தனையோ நன்மை செய்கிறார். அதெல்லாம் நம்ம உலக ஜனங்க செய்யறாங்க, சொந்தக்காரங்க செய்யறாங்க, என் திறமையினால வந்து நம்ம நினைக்கிறோம். அப்படி கிடையாது. ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார். நம்ம இதுவரைக்கும் போஷித்து பாதுகாத்து வருகிற நன்மைக்கு நன்றி சொல்லுகிற ஒரு இருதயத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கும் போது நாம் பரிசுத்தவான்கிற நிலைமைக்கு நேராய் ஆண்டவர் நம்மை நடத்தி போக வல்லமையுடையவராய் இருக்கிறார். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. சங்கீதம் 100 அதிகாரம் 2 வசனத்துல Psalms chapter 100 verse 2, மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சன்னதி முன் வாருங்கள். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில துக்கம் இருக்குது, கவலை இருக்குது, சந்திக்கப்படாத தேவைகள் இருக்குது, உண்மைதான். ஆனா இந்த வசனம் சொல்லுகிறது, ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வரும்போது மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு என்ன பண்ணுங்க, ஆராதனை. எதுல மகிழணும் அப்படின்னா, ஒருவேளை நம்ம ஜெபிக்கிற காரியங்கள் நடக்கலனாலும் ஆண்டவரே ஜெபிக்காத எத்தனையோ நன்மைகளை எங்களுக்கு நீர் என்ன பண்ணிருக்கிறீர், எதிர்பார்க்காத எத்தனையோ ஈவுகளை கர்த்தர் செய்து கொண்டு வருகிறார். அதுக்கு நம்ம நன்றி சொல்லும் போது நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்பட்டு பதில் செய்கிறது. மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு என்ன பண்ணுங்க, ஆராத. எப்படி மகிழ்ச்சி வரும்னா, ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைச்சு பார்க்கும்போது, நம்மளுடைய நிலைமையை ஒப்பிட்டு பார்க்கும்போது அதற்கு தகுதி இல்லாமல் இருந்தும் ஆண்டவர் நமக்கு இன்னும் தயவு பாராட்டி வருகிறாரே என்று சொல்லி அந்த உள்ளத்தின் நிறைவினால கர்த்தரை துதித்து ஆனந்த சத்தத்தோட அவர் சன்னதி முன் என்ன பண்ணுங்க, வாருங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிசாசு நம்ம வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனையை மட்டும் முன்னாடி கொண்டு வந்து வைப்பான். ஆனா ஆண்டவர் செய்த நன்மைகளை நம்முடைய இருதயத்திலிருந்து உடனே அதை நீக்க பார்ப்பான். நம்ம அதுக்கு நன்றி சொல்லுவதாய் காணப்படும் போது அது நம்மை விட்டு நீங்காதபடி நம்முடைய இருதயத்துல அது எழுதப்படுகிறதாய் காணப்படுகிறது. அன்பான தெய்வ பிள்ளைகளே, சின்ன 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 காரியங்களுக்கு கூட நம்ம நன்றியுள்ளவர்களாக இருக்கிறதை ஆண்டவர் விரும்புகிறார் என்பதை திட்டவட்டமாய் அறிந்து கொள்வோமாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 2வது பரிசுத்தவான்களுக்குரிய இன்னொரு அடையாளத்தை நம்ம வாசிக்கும் போது 149 சங்கீதம் 4 வசனம் 149 verse 4, கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார், சாந்த குணம் உள்ளவர்களை ரட்சிப்பினால் அலங்கரிப்பார். 2வது ஆண்டவர் சொல்றாரு, தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார், சாந்த குணம் உள்ளவர்களை ரட்சிப்பினால் அலங்கரிப்பார். நம்ம கடந்த நாட்கள் இந்த வார்த்தையை தியானிச்சோம். சாந்த குணம் என்றால் என்ன? நிறைய பேர் படிப்பறிவு இல்லாம பேதையா இருப்பாங்க, பேச தெரியாது, பேசக்கூடிய ஞானம் இல்லைன்னு சொல்லி அவங்க அமைதலா இருப்பாங்க. அப்படிப்பட்ட சாந்த ஒரு பக்கம் இருக்கிறது. இன்னொரு பக்கம் என்னன்னா, ஆண்டவருக்காய் பாடுகளை அனுபவித்து அமைதலாய் அந்த காரியங்கள்ல ஆண்டவருக்கு சிலுவையை சுமக்கிறது என் மேல் விழுந்த கடமை, எனக்கு கிடைச்ச பாக்கியம். பவுல் சொல்றார், சிலுவையை சுமப்பது நமக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம் சொல்லி ஆண்டவருக்காய் நான் பாடுகளை சந்தோஷத்தோடு சுமக்கிறேன் என்று சொல்லி அப்படி ஒரு நிறைவான வாழ்க்கையில வாழ்கிறவர்களை ஆண்டவர் என்ன பண்றாராம், அந்த வசனம் சொல்லுகிறது, ரட்சிப்பினால் அலங்கரிப்பார் அல்லது அவர்களை பாதுகாக்கிறார். இன்னைக்கு பரிசுத்தவான்கள் சொல்லுகிற அநேகர் சின்ன சின்ன விஷயத்தை கூட அவங்களால தாங்க முடியல. ஆண்டவருடைய நாமத்திற்காக விட்டு கொடுக்கவோ
அவங்க தேவனுக்கு என்று அர்ப்பணிக்கவோ மனமற்று இருக்கும்போது அந்த பரிசுத்தம் என்கிற வார்த்தையுடைய அடையாளம், அந்த அர்த்தத்தை அவர்கள் தெரியாமல் போகிறார்கள். பரிசுத்தவான்கள் எல்லாமே பாடுகளை பட்டார்கள். பரிசுத்தவான்கள் எல்லாம் உபத்திரவத்துல அவங்க பொறுமையா இருந்தார்கள். ஆண்டவர் 2வது சொல்லுகிற வார்த்தை, கர்த்தருடைய நாம பரிசுத்தவானுடைய அடையாளங்களை ஒன்று, அவர்கள் ஆண்டவருடைய நாமத்திற்கான பாடுகளை அவர்கள் ஏன் நிமித்தம் தேவ நாமம் தூஷிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லி அவர்கள் பாடுகளை அனுபவிக்கிறவர்களாய் காணப்படுகிற வேளையிலே நிச்சயமாய் ஒரு நாள் ஆண்டவர் அவர்களை கனம் பண்ணுவார் என்பதில் சந்தேகமில்லை. கர்த்தருடைய நாமம் அப்படியா அவர் வாயில் உண்மை இருந்தது. அவரோ வாயு திறவாத ஆட்டை போல் இருந்தார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தேவான், அதாவது கள்ள சாட்சிகள் எழும்பி ஸ்தேவானை அப்படியே குற்றப்படுத்துகையில அவன் அதை நிரூபிக்காதபடி அவன் ஆண்டவருடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டவனாய் காணப்பட்டான். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னைக்கு ஆண்டவருக்காக சாட்சியா வாழும்போது பலவிதமான இன்னல்கள், இடர்பாடுகளை நம்ம மேற்கொண்டுதான் வரணும், எதிர்கொண்டுதான் வரணும். அதுல நம்ம உபத்திரவத்தில் அமைதலா பொறுமையா இருக்கும்போது ஆண்டவர் அதுல மகிமைப்பட்டு நம்மை ஒரு நாள்ல நிச்சயம் கனப்படுத்துவார் என்பதில் சந்தேகமில்லை. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 147ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, Psalms 147 verse 11, தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். தமக்கு பயந்து, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு இருந்தா அவங்க உடனே தங்களுடைய உணர்ச்சி வசமா தங்களுடைய காரியங்களை வெளிப்படுத்த மாட்டார்கள். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கும்போது அவங்க பாவத்தையோ அவங்க சரீரத்துல சிந்தனையில உடனே அவங்க செய்யாதபடி அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவர்களை தடுக்கிறதா இருக்கு. கர்த்தருக்கு பயந்து தமக்கு கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள், ஆண்டவர் கிருபை தருவார் என்று சொல்லி பாடுகளை ஏற்றுக்கொண்டு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் எப்படி இருக்கிறாரா? பிரியமா இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்னா வேற ஒண்ணும் இல்லை. பாவம் செய்யும் போது துணிகரமாய் செய்யாதபடி அவங்க தேவன் பார்க்கிறார், தேவ நாம தூஷிக்கப்படும், இந்த காரியங்களை தேவனுக்காக விட்டு கொடுக்கிறேன் என்று சொல்லி அவங்க சாட்சியுள்ள வாழ்க்கை மூலமாய் ஆண்டவருக்கு பயப்படுகிற பயத்தை அவர்கள் காத்து கொள்ளும் போது ஆண்டவர் அவர்கள் மேல பிரியமா இருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப 4ஆம் வசனத்தில் நம்ம சொல்லுகிறபடி சாந்த குணம் உள்ளவர்களை ஆண்டவர் என்ன பண்றாரா? ரட்சிக்கிறார் அல்லது முடிவிலே பாதுகாக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. குனிய கொட்டதான் செய்வாங்க. ஆனா ஆண்டவர் நம்மை போல பொறுமையா எல்லாவற்றையும் சகித்து அவரை எல்லாவற்றையும் வென்றவராய் காணப்பட்டது போல இந்த நாட்கள்ல நம்ம ஆண்டவருக்குள்ள ஒப்பு கொடுக்கும் போது அப்படிப்பட்ட கிருபையை நமக்கு தந்து பரிசுத்தவான்கள் என்கிற நிலைமையில கர்த்தரை கொண்டு போய் விடுகிறவராய் இருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவங்களுக்கு உபத்திரத்தை சகிக்கிறதுக்கு அவர்களுக்கு பொறுமை இல்லை, மனதில்லை. ஆனால் அவர்கள் பரிசுத்தவானாக வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். பாடு இல்லாமல் ஒருவன் பரிசுத்தனா என்ன பண்ண முடியாது? மாற முடியாது என்று வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. ஆண்டவருடைய நாம கிறிஸ்துவோடு பாடுபட்டால் கிறிஸ்துவோடு ஆளுகை செய்வோம். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. 3வது ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கும் போது சங்கீதம் 149 5ஆம் வசனம், Psalms 149 verse 5, பரிசுத்தவான்கள் மகிமையோடே கலிகூர்ந்து தங்கள் படுக்கைகளின் மேல் கெம்பீரிப்பார்கள். 3வது அந்த வசனம் சொல்லுகிறது, பரிசுத்தவான்கள் மகிமையோடு என்ன பண்ணுவாங்களா? களி கூர்ந்து. ஹல்லேலூயா. அந்த மகிமையிலே அவர்கள் களி கூறுகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். உலகத்தின் ஜனங்க காசு, பணம், வீடு, பங்களா, பொருள், உலக சொத்து, உலக புகழ்ல அவங்க களி கூறுறாங்க. ஆனா தேவ பிள்ளைகள் ஆண்டவருடைய மகிமைக்காக என்ன பண்றாங்க? களி கூறுவார்கள். ஆண்டவர் பேசுகிற வார்த்தை, ஆண்டவர் செய்த அற்புதங்கள், ஆண்டவர் தன்னை நடத்துகிற விதம், கர்த்தருடைய ஆலயத்துல தங்களுடைய மகிமையை அவர்கள் காணும் போது அது அவருடைய களிப்பாய் மாறுகிறது. இந்த உலகத்துடைய களிப்பு அப்படி இல்லை. நிறைய பேர் கிறிஸ்தவர்கள், பேருக்கு கிறிஸ்தவர்களாய் சபைக்கு போவார்கள். ஆனால் ஆண்டவருடைய காரியங்கள் அவர்களுக்கு களிப்போ சந்தோஷமோ மன நிறைவோ மகிழ்ச்சியோ காணப்படாது. உலகத்துடைய காரியங்கள்ல அவங்க அப்படியே விருப்பமும் வாஞ்சையும் சந்தோஷமும் மிகுந்த உற்சாகம் உள்ளவர்களா காணப்படுவாங்க. ஆனா ஆண்டவருடைய காரியங்கள்ல இன்னைக்கு ஆராதிக்க கர்த்தனை கொண்டு வந்திருக்கிறார், என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார், ஆராதிக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார், என்னோடு கர்த்தர் பேசுகிறார், தேவன் என்னை நடத்தினார் என்று ஆண்டவருடைய காரியங்களுக்காக அவர்கள் அதுல மகிழ்ச்சி கொள்ளாதிருக்கிற ஒரு நிலைமையில நாம் இருக்காதபடி அந்த காரியங்கள்ல அதை மேன்மையா எண்ணுவாயானால் அப்படின்னு சொல்லி
வேத வசனம் சொல்லுகிறது. ஆண்டவருடைய காரியங்கள்ல யாரெல்லாம் அதை ஒரு மேன்மையா நினைக்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்றாரு, அவர்கள் களி கூறுவார்கள். ஆண்டவருடைய மகிமைக்காக நம்ம களி கூறணும், ஆண்டவருடைய கிருபைக்காக களி கூறணும், ஆண்டவருடைய இரக்கத்திற்காக நம்ம சந்தோஷப்படணும், ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக நாம் அப்படியாய் நன்றி உள்ளவர்களாய் மாத்திரமல்ல, அதுல மகிழ்ச்சி உள்ளவர்களாய் சந்தோஷம் உள்ளவர்களாய் காணப்படும் போது பரலோக காரியங்கள், சபைக்குரிய காரியங்கள், ஆவிக்குரிய காரியங்கள்ல நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாகணும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உலகத்துடைய பல நன்மைகளை ஆண்டவர் அனுபவிக்க நமக்கு கிருபை செய்தாலும், திருமணம், பலவிதமான நன்மைகள், உறவுகள், பலவிதமான காரியங்களுக்கு கடந்து செல்லுகிறோம். அது தவறு என்று சொல்லவில்லை. ஆனால் அதை காட்டிலும் ஆலய காரிய குறித்து ஒரு மகிமையும் ஒரு சந்தோஷமும் நமக்குள்ள காணப்பட வேண்டும். நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன், பழைய கிறிஸ்தவர்களா இருக்கிறவங்க ஆலயத்துடைய காரியங்களுக்கு மகிழ்ச்சியா இருப்பதை காட்டிலும் அவருடைய சொந்த காரியங்களுக்கும் அலுவல்களுக்கும் மற்ற காரியங்கள்ல அவருடைய முழு மகிழ்ச்சியோடு காணப்படுகிறார்கள். ஆனால் பரிசுத்தவான்களாய் மாறுகிறவர்களுடைய அங்க சுவாபங்கள் எப்படி இருக்குன்னா, தேவ காரியங்களை குறித்து அதிக மகிழ்ச்சி அடைவார்கள். உலகத்துல பொண்ணோ பொருளோ சந்தோஷமோ நன்மையோ எத்தனை பொருள் அவங்களுக்கு கிடைச்சாலும் சரி, ஆண்டவருடைய காரியங்கள்ல அவர்கள் நிறைவுள்ளவர்களாய் காணப்படுவார்கள். ஏனென்றால் உலகத்துடைய ஆசீர்வாதங்கள் வரும் போயிரும், அது எப்படி வருதோ அப்படி போயிடும். ஆனா ஆண்டவருடைய காரியங்கள்ல நம்ம சந்தோஷப்பட்டு அதை மேன்மையாக நினைக்கும் போது ஆண்டவர் அப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் பரிசுத்தவான்களா என்ன பண்றாரு, மாற்றுவதற்கு ஆண்டவர் கிருபை செய்கிறார். ஆண்டவருடைய நாம பரிசுத்தவான்களுக்குரிய அடையாளங்கள்னா இதுதான். பூமிக்குரிய காரியங்களை அவங்க உயர்த்தி பேச மாட்டாங்க. தன்னுடைய திறமையோ தாளந்துகளோ பணத்தையோ புகழையோ அவருடைய அந்தஸ்தையோ அவர்கள் உயர்த்தாதபடி கர்த்தரை உயர்த்துகிறவர்களாய் காணப்படுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 42ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்துல Psalms 42:8, ஆகிலும் கர்த்தர் பகற்காலத்திலே தமது கிருபையை கட்டளையிடுகிறார், ராக்காலத்திலே அவரை பாடும் பாட்டு என் வாயில் இருக்கிறது, என் ஜீவனுடைய தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன். ஆகிலும் கர்த்தர் பகல் காலத்திலே தமது கிருபை என்ன பண்ணுகிறார், கட்டளையிடுகிறார். ராக்காலத்திலே அவரை பாடும் பாட்டு என் வாயில் என்ன பண்ணுகிறது, இருக்கிறது. ஆண்டவர் செய்த காரியங்கள்ல நம்ம மகிழ்ச்சியா அதை மேன்மையா நினைச்சு துதிக்கிற ஆத்துமாக்களை ஆண்டவர் ஒரு நாள் கைவிடாதபடி அவர்களை கர்த்தர் கனப்படுத்துகிறார். என்னென்ன கணங்கள் என்று நம்ம பார்க்க போறோம். ஆண்டவர் அவர்களை மறப்பதில்லை. ஆண்டவர் அவர்களை மேல் தூக்கி அவர்களை ஆஸ்வதித்து உயர்த்தி வர்த்திக்க பண்ணுகிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ராக்காலத்தில் அவரை பாடும் பாட்டு என் வாயில் இருக்கிறது, என் ஜீவனுடைய தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன் என்று இந்த வசனத்தில் சங்கீதக்காரன் சொல்லுகிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சின்ன சின்ன கூட்டங்களுக்கு வர்றதும் ஆண்டவருடைய கிருபை. ஆண்டவரை பாடி ஆராதிப்பது ஆண்டவர் நமக்கு தருகிற ஒரு பாக்கியம் என்று சொல்லி அதை மேன்மையா எண்ணும் போது, மகிழ்ச்சியா இருக்கும் போது ஆண்டவர் பரிசுத்தவான்களுக்குரிய நிலைமைக்குள்ளாய் நம்மை கடந்து போக கர்த்தர் கிருபை செய்கிறார். அல்லது பரிசுத்தவான்களாய் மாறுகிறவர்கள் இப்படிப்பட்ட அனுபவத்தை அவர்கள் பெரிதுமாய் விரும்புகிறவர்களாய் காணப்படுவார்கள் என்பதில் சந்தேகமில்லை. 4வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது 149ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம் Psalms 149:8, அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும் அவர்கள் கையில் இருபுறமும் கருப்புள்ள பட்டயமும் இருக்கும். பரிசுத்தவான்களுடைய வாயில என்ன இருக்குமா, கர்த்தரை உயர்த்தும் துதியும் என்ன பண்ணும், தங்களை உயர்த்துகிற துதி கிடையாது, கர்த்தரை உயர்த்துகிற துதி அவருடைய வாழ்க்கையில காணப்படும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் சிறுகவும் நீர் பெருகவும் வேண்டும் என்று யோவான் அப்போஸ்தலன் விதமாய் சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அநேக இடங்கள்ல கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவனால் அழைக்கப்பட்டு பரிசுத்தவர்களாய் மாற்றப்பட்டவருடைய நினைவுகள் சிந்தனை எப்படி தெரியுமா இருக்கும், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தரை உயர்த்துவதே அவருடைய நோக்கமாய் காணப்படும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தாவீது ஒரு இடத்துல சொல்றார், நான் கர்த்தருக்காக இன்னும் நீசனாவேன். நான் எவ்வளவு கேவலப்பட்டாலும் ஆண்டவருடைய நாம மகிமைக்காக நான் இன்னுமாய் ஆண்டவருக்காக என்னை அர்ப்பணிப்பேன் என்று சொல்லி அப்படியாய் பரிசுத்தவான்கள் இந்த உலகத்துல வாழ்ந்து தங்களுடைய ஓட்டத்தை ஜெயத்தோடு முடித்தது போல இன்னைக்கு நம்ம அப்படியே ஆராய்ஞ்சு பார்ப்போம். அப்படிப்பட்ட ஒரு குணங்கள் எனக்குள்ள காணப்படுகிறதா, கர்த்தரை உயர்த்துகிற துதி காணப்படுகிறதா, அல்லது என்னை நான் இந்த உலகத்துல முக்கியத்துவப்படுத்துகிறேனா என்று சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் ஆராய்ந்து அறிந்து கர்த்தரை உயர்த்தும் போது அவர் நம்மை உயர்த்துகிறவராக இருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவர்கள் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் இருக்கும். அப்படின்னா அந்த சத்தியத்துக்கு அவர்கள் கீழ்ப்படுகிறவர்களாய் காணப்படுகிறவர்களாய் இருக்கிறார்கள்.
பரிசுத்தவான்களுக்கு என்ற ஒரு பெரிய ஒரு குணம் என்னன்னா கீழ்ப்படிதல். அவங்க தேவனுக்காக எல்லா காரியத்துல மனமு வந்து மற்றவங்க எப்படி இருக்கிறாங்களோ இல்லையோ நான் கீழ்ப்படிவேன், என் மூலமாய் தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படணும், மகிமைப்பட வேண்டும் என்கிற அந்த ஒரு வாஞ்சை கர்த்தர் அவர்களுக்குள்ளே தந்து அவர்கள் எல்லா விதத்துல கீழ்ப்படிந்து முன்மாதிரிகளாய் காணப்பட ஆண்டவர் அவர்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுகிறார் என்பதை மறந்து போக வேண்டாம். நம்ம எல்லாரும் அழைத்த நோக்கம் பரிசுத்தவான்கள் எல்லாமே வேதத்துல ஒரு முன்மாதிரிகளா தான் இருந்தாங்க. அப்ப நம்ம முன்மாதிரிகளா இருக்க வேண்டும் என்றால் இந்த நாட்களில் இப்படிப்பட்ட காரியங்களை நாம் செய்யும் போது ஆண்டவர் நம்மையும் கனத்திற்குரிய பாத்திரமாய் உயர்த்துகிறார் என்பதில் சந்தேகமில்லை. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பரிசுத்தவான்களுடைய கணம் என்று சொல்லி ஒரு 3 கணங்களை இந்த காலவெளியில் நாம் தியானிப்போமாக. முதலாவது நம்ம வாசிக்கலாம் 1 கொரிந்தியர் 6 அதிகாரம் 2 வசனம். 1 Corinthians chapter 6 verse 2. பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயந்தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா? உலகம் உங்களால் நியாயந்தீர்க்கப்படுவதாய் இருக்க அற்ப வழக்குகளை தீர்க்க நீங்கள் அபாத்திரரா? 1 கொரிந்தியர் 6:2 பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா? கீழே 3 வசனத்துல தேவதூதர்களையும் நியாயம் தீர்ப்பார்களாம். அப்போ பரிசுத்தவான்களா இருக்கிறவர்களை ஆண்டவர் உலகத்தின் முடிவிலே ஒரு கணத்தை ஆண்டவர் தந்து தெய்வீக ஞானத்தையும் அதிகாரத்தையும் கத்த தருகிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் ஒரு அதிகாரத்தை அவர்களுக்கு தருகிறார். அந்த அதிகாரத்தை எல்லாரும் கையில் எடுக்க முடியாது, எல்லாரும் தனக்குத்தானே அந்த அதிகாரத்தை பயன்படுத்த முடியாது. இது தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு என்று தருகிற ஒரு அதிகாரமா இருக்கிறது. என் நாமத்தினாலே பிசாசுகளை ஓட்டுவார்கள், என் நாமத்தினால் அற்புதங்களை செய்வார்கள் அப்படின்னா பரிசுத்தவான்களுக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தையும் ஆண்டவர் கிருபையும் கத்து தந்து நடத்த வல்லவராக இருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா? உலகம் உங்களால் நியாயம் தீர்க்கப்படுவதாக இருக்க அற்ப வழக்குகளை தீர்க்க நீங்கள் அபாத்திரரா என்று சொல்லி அங்க சில காரியங்களை பவுல் சொல்லுகிறதை வாசிக்கிறோம். அப்படின்னா என்ன? பரிசுத்தவான்கள் படிக்கிறவங்களோ வயசு கம்மியோ அனுபவம் கம்மியோ தேவன் அவர்களுக்கு ஞானத்தை தந்து நியாயம் தீர்க்கக்கூடிய வழக்கு வியாட்சியங்களை ஆராயக்கூடிய கிருபையை ஆண்டவர் தந்து அவர்களை கர்த்தர் கனப்படுத்துகிறார். பரிசுத்தவான்களுக்கு மறைவானது ஒன்றில்லை. ஆண்டவர் தெய்வீக ஞானத்தை தந்து அவர்கள் மற்றவர்களை வழிநடத்தி போதிக்கிற ஒரு கிருபையை கர்த்தர் தர வல்லவராக இருக்கிறார். இன்னைக்கு நம்ம பரிசுத்தவான்களா இருந்தா சரி, நமக்கு மேல எத்தனை படிச்சவங்களா இருந்தாலும் சரி, ஆண்டவர் நமக்கு ஞானத்தை தந்து அவர்களை வழிநடத்தக்கூடிய கிருபையை ஆண்டவர் நமக்கு தர வல்லவராக இருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 2வது ஒரு கணத்தை நம்ம வாசிக்கும் போது சங்கீதம் 148:14 வசனத்தை நம்ம வாசிக்கலாம். சாம்ஸ் 148:14. அவர் தம்முடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் தம்மை சேர்ந்த ஜனமாகிய இஸ்ரவேல் புத்திரருக்கும் கொண்டாட்டமாக தம்முடைய ஜனத்திற்கு ஒரு கொம்பை உயர்த்தினார். அல்லேலூயா. அவர் தம்முடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் தம்மை சேர்ந்த ஜனமாகிய இஸ்ரவேல் புத்திரருக்கும் கொண்டாட்டமாக. கொண்டாட்டம் அப்படின்னா ஒரு வெற்றியை குறிக்கிறது. தம்முடைய ஜனத்திற்கு ஒரு கொம்பை என்ன பண்ணாரா? உயர்த்தினார். அல்லேலூயா. அப்ப பரிசுத்தவான்களுக்கு ஒரு அதிகாரத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஆளுகை செய்யக்கூடிய அதிகாரம், நியாயம் தீர்க்கக்கூடிய அதிகாரம், தேவ ஞானத்தை ஆண்டவர் தந்து ஆண்டவர் அப்படி நிறுத்துகிறார். பழைய ஏற்பாட்டு காலத்துல நியாயாதிபதிகள புஸ்தகத்துல பார்க்கும்போது அவர்கள் எல்லாம் நியாயாதிபதிகளா இருந்து ஜனங்களை என்ன பண்ணாங்க? நியாயம் தீர்த்தார்கள், அரசாண்டார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னைக்கும் பரிசுத்த ஆவியை நம்ம பெற்றுக்கொள்ளும் போது ஆண்டவர் இந்த அதிகாரத்தையும் ஞானத்தையும் தர வல்லவராக இருக்கிறார். 2வது, ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு வெற்றியை தர வல்லவராக இருக்கிறார். பரிசுத்தவான்களை மேற்கொள்ளுகிற வல்லமை உலகத்துல கிடையவே கிடையாது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பரிசுத்தவான்களுடைய ஞானத்தை அவமதிக்கக்கூடிய ஞானம் இந்த உலகத்துல கிடையாது. ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஞானத்தை தந்து ஆண்டவர் எல்லாவற்றின் மேல வெற்றி சுரக்க பண்ணுகிறவராக இருக்கிறார். ஒரு கொம்பை உயர்த்தினார். அல்லேலூயா. இஸ்ரவேல் புத்திரருக்கு கொண்டாட்டமாக தம்முடைய ஜனத்திற்கு ஒரு கொம்பை என்ன பண்ணாராம்? உயர்த்தினார். ஆண்டவருடைய பரிசுத்தவான்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போகாதபடி அவங்க காரியங்கள், ஜெபிக்கிற காரியங்களா இருக்கட்டும், முயற்சி செய்கிற காரியங்களா இருக்கட்டும், ஆண்டவர் அதுல ஒரு ஜெயத்தையும் ஒரு வெற்றியும் ஆண்டவர் தந்து பரிசுத்தவான்களை இவ்விதமாய் கர்த்தர் கனப்படுத்துகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பரிசுத்தவான்களோடு போட்டி போட்டு யாரும் ஜெயிக்க முடியாது. கர்த்தர் அவர்கள் பட்சத்தில் இருக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம பரிசுத்தவான்களாகி நம்ம காத்துக்கொள்ளும் போது நம் பக்கத்துல ஆண்டவர் நமக்கு துணை இருந்து நமக்காக யுத்தம் பண்ணி நம்மை விடுவிக்கிறவர் மாத்திரமல்ல, ஆண்டவர் நமக்கு ஒரு வெற்றி தர வல்லவராக இருக்கிறார். இன்னைக்கு நிறைய காரியங்கள்ல
நம்ம பண காரியங்கள், பொருளாதார காரியங்கள்ல ஒரு வெற்றி எதிர்பார்க்கிறோம். கோர்ட்டு கேஸ் காரியங்கள், பல காரியங்கள் நம்ம ஒரு வெற்றி எதிர்பார்க்கிறோம். ஆண்டவர் நாம் பரிசுத்தராய் மாறும்போது அவர் யுத்தம் பண்ணி அந்த வெற்றியை நமக்கு தந்து ஒரு கொண்டாட்டத்தை ஆண்டவர் தருகிறார், ஒரு ஜெயத்தை தருகிறார், ஒரு மகிழ்ச்சியை தருகிறார் என்பதை அறிந்து கொள்வோமாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருக்குள்ள நம்ம பாதுகாத்து இருந்தா போதும். நமக்கு விரோதமா யாராவது வேணும்னு வந்தாலும் அந்த விஷயத்துல ஆண்டவர் நம்முடைய தலையை உயர்த்துகிறவராக இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வோமாக. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. மூன்றாவது ஆண்டவர் தருகிற பரிசுத்தவான்களுக்குரிய கணம் ஏசாயா 57:15 வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, ஐசாயா chapter 57 verse 15, நித்தியவாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவருமாகிய மகத்துவமும் உன்னதமுமானவர் சொல்லுகிறார், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவியுள்ளவர்களிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன். நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவருமாகிய மகத்துவமும் உன்னதமானவர் சொல்லுகிறார், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவரின் இதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ள இடத்துல நான் என்ன பண்றேன்? வாசம் பண்ணுகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. முதலே நம்ம வாசித்தோம். அந்த தாழ்மையுள்ள அந்த குணங்கள் ஆண்டவருக்காக பணிந்து ஆண்டவருக்காக தங்களை ஒப்பு கொடுக்கிற ஜனங்களோடு ஆண்டவர் என்றென்று வாசம் பண்ணுகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம கூப்பிடுறதுக்கு முன்னாடியே கர்த்தர் அங்க பதில் செய்கிறார். நம்முடைய சூழ்நிலையில் அவர் அறிகிறார். பரிசுத்தவானுடைய ஆத்துமாக்களை கர்த்தர் காப்பாற்றுகிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவர்கள் வெட்கப்பட்டு போகாதபடி ஆண்டவர் கூடவே இருந்து அவர் வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார். இன்னைக்கு நிறைய பேர் நம்ம ஊழியம் செய்யறோம், துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம். ஆனா இந்த காரியத்துல நம்மை சரியாய் பார்த்து கொள்ளும் போது ஆண்டவர் சதா காலமும் நம்மோடு இருக்கிறதை நம்மளால கண்டுகொள்ள முடியும். கனவுல, சொப்பனங்கள்ல ஆண்டவர் செய்கிற அற்புதங்கள், வழிநடத்தல்ல ஒவ்வொரு நாளும் கர்த்தர் கூட இருக்கிறதை ஆண்டவர் நம்மளால உணர முடியும். நம்மளால சில நேரத்துல நம்ம சோர்ந்து போய் வியாதியிலேயோ பிரச்சனையிலேயோ போராட்டத்தில் இருக்கும்போது கூட ஆண்டவருடைய கரம் நம்மோடு இருக்கிறதை நம்மளால உணர முடியும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் அவர்களோடு வாசம் பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு வாக்குத்தத்தங்களை தருகிறார். இது அவருடைய பரிசுத்தவான்களுக்கு உண்டாகிற கனமா இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஊழியம் செய்யறோம் அப்படின்னா ஆண்டவர் நம்ம கொடுத்த கிருபை தான், இல்லைன்னு சொல்லல. எல்லா விதத்துல நம்ம ஆண்டவருக்காக எழுப்பி பிரகாசிக்கிறோம்னா ஆண்டவருடைய ஒரு இறக்கம் இல்லாம அதை செய்ய முடியாது. ஆனா பரிசுத்தத்தோடு நம்ம தெய்வ பயத்தோடு தாழ்மையோடு பணிந்தவர்கள் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ள இடத்துல நான் என்ன பண்றேன்? வாசம் பண்ணுகிறேன். ஐ லிவ் வித் தம். நான் அவர்களோடு இருக்கிறேன், சதா காலமும் உங்களோடு இருப்பேன் ஆண்டவர் சொல்றார். இன்னைக்கு அந்த வசனத்தை எல்லாரும் ஆண்டவர் என் கூட இருக்கிறான்னு சொல்லிட்டு ஆண்டவருக்கு பிரியமானவர்களே அவங்க செய்யும் போது ஆண்டவருடைய பிரசனத்தை அவங்க உணர முடியும். அந்த பயமோ கவலையோ கலக்கமோ ஆண்டவர் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையோ ஆண்டவருடைய பிரசனத்தை உணராத ஒரு அந்த நிலைமை இல்லாதபடி ஆண்டவர் கூட இருக்கிறத ஒவ்வொரு நாளும் அவர்களால் அறிந்து கொள்ள முடியும். நான் படுத்திருந்தாலும் நித்திரை செய்கிறேன், கர்த்தரை என்ன பண்றாரு? தாங்குகிறார். தாவீது ஒவ்வொரு விஷயத்துல சொல்றாரு, வானத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர், பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் உடைய கரம் அங்கே என்ன பண்ணுகிறது? தாங்குகிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப தேவன் பரிசுத்தவான்களை விட்டு விலகிறதே கிடையாது. அப்ப இந்த காரியத்துல நம்ம பணிந்து தாழ்ந்து ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டதே ஒரு பெரிய கிருபை. ஆண்டவர் எங்களை ஒவ்வொரு நாளும் உண்டாக்கி வருகிறார். நிறைய முடியாத காரியங்களை, புதிதான காரியங்களை அவர் உண்டாக்கி இதுவரைக்கும் அற்புதம் செய்து தேவைகளை சந்தித்து நடத்தி வருகிறார் என்று சொல்லி அந்த ஒரு நன்றியுள்ள இருதயம் நமக்கு முதலாவது காணப்பட்டு, அது மாத்திரமல்ல ஆண்டவருக்காய் பாடுகளை பொறுமையோடு நம்ம சகித்து அதை ஒரு பாக்கியமாக எண்ணி, மூன்றாவது ஆண்டவருடைய மகிமைக்காக நம்ம என்ன பண்ணணும்? அதை பெரிதுபடுத்தணும். உலகத்துல அழிஞ்சு போற காரியங்களை பெருசுபடுத்துறாங்க, அதை ஒரு பெரிய ஒரு செலிப்ரேட் பண்றாங்க. கர்த்தருடைய காரியங்களை நம்ம பிரஸ்தாபப்படுத்துகிறதும் அதுல களி கூறுறதும் மகிமைப்படுத்துகிறதும் ஆண்டவர் விரும்புகிற ஒரு காரியமா இருக்கிறது. கடைசியில அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும் சொல்லுகிறபடி, அவருடைய கையில கருக்குள்ள பட்டயம் இருக்கிறது சொல்லுகிறபடி, சத்தியத்தின்படி அவர்கள் நடந்து கர்த்தரை துதிக்கிறவர்களாய் காணப்படுகிற வேளையில ஆண்டவர் நம்முடைய பரிசுத்தவான்களாய் நம்மை மாற செய்து அதற்கு பிறகு நம்மை கனப்படுத்துகிறார் என்பதை மறந்துவிட வேண்டாம். பரிசுத்தவானா இருந்தவங்க ஒரு நாளும் கைவிடப்பட்டதில்லை.
கர்த்தர் ஒரு நாள் அவளை மறக்க மாட்டார். ஆண்டவர் அவளை நிச்சயமா இந்த உலகத்திலையும் சபையிலையும் தேசத்திலையும் ஆண்டவர் ஆவிக்குரிய வாழ்க்கையில கனப்படுத்தி அவர்களை நிலைநிறுத்த வல்லவராயிருக்கிறார். எந்த காற்றடிச்சாலும் அந்த வீடு அசையாது. எத்தனை மழை புயல் வந்தாலும் அது கண்மையின் மேல் கட்டப்பட்ட வீடு என்று சொல்லி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பரிசுத்தத்துல நிலைநாட்டப்படும் போது தேவனுக்கு பயந்து அந்த பணிந்து நமக்கு வர்ற எல்லாமே அது ஆண்டவருடைய இரக்கம்தான் என்று சொல்லி தாழ்மையாய் ஆண்டவருடைய காரியங்களை செய்யும் போது நம்முடைய படகு ஒரு நாள் முழுகுவதில்லை. நம்முடைய வீடு கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீட்டை போல் நம்முடைய வாழ்க்கை காணப்படுகிற வேளையில எந்த ஒரு தீமை நம்மை சேதப்படுத்தாதபடி ஆண்டவர் கூட வாசம் பண்ணி நம்மை பாதுகாக்க வல்லவராயிருக்கிறார். இப்படிப்பட்ட நிலைமை எங்களுக்கு வேண்டும். இப்படிப்பட்ட நிலைமை நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தவான்கள் என்பதை வெளிப்படுத்துகிறது என்று சொல்லி நம்ம ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இந்த நிலைமைகள்லாம் நாங்க வளரணும் ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவருடைய பாதத்துல ஒப்பு கொடுக்கும் போது நிச்சயமாய் ஆண்டவர் இப்படிப்பட்ட கிருபைகளை நமக்கு தந்து பரிசுத்தவான்களாய் ஆண்டவர் மாற்றுகிறார் என்பதில் சந்தேகமில்லை. இந்த நாட்கள் அதுக்காக நம்ம ஜெபிப்போம், வாஞ்சிப்போம், தியானிப்போம். எங்க வாழ்க்கையில் இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்குதா என்பதை நான் ஒரு திசை ஆராய்ந்து அறிந்து அதற்காக நம்ம காத்து ஜெபிக்கும் போது ஆண்டவர் அப்படிப்பட்ட நன்மைகளை தந்து ஆஸ்வதிக்கிறார். தம்முடைய பரிசுத்தவான்கள் எல்லாருக்கும் ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபையை செய்கிறார். இதை வாஞ்சிக்கிற விரும்புகிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இந்த நாளில் தர வல்லவராக இருக்கிறார். விசுவாசத்தோடு இந்த நாளில் இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் எங்களுக்குள்ள வேண்டும் என்று நம்ம பெற்றுக்கொள்வோமாக. வருகை குறித்த பயமே இல்லாதபடி ஒரு மகிழ்ச்சி நமக்குள்ள காணப்படும். அது மாத்திரமல்ல, அநேகரை ஆண்டவருக்குள்ள கொண்டு வர தேவன் நமக்கு கிருபை செய்ய வல்லவராக இருக்கிறார். கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இந்த ஆஸ்வதிக்கப்பட்ட இந்த காலவளைக்காய் துதிக்கிறோம் ஐயா. சங்கீதம் 149:9 சொல்லுகிறபடி இந்த கனம் அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாயிருக்கும் சொல்லுகிறபடி ஆண்டவரே துதிக்கிறோம் ஐயா. நாங்கள் பரிசுத்தர்களாய் மாறுகிற வேளையில நிச்சயமாய் நாங்கள் கனப்படுத்தப்படுகிறோம். இருக்கிற நிலைமையில அல்ல, கர்த்தர் கனப்படுத்துகிறீர். அதற்காக ஜெபிக்கிறோம். எங்களுடைய நோக்கம் எல்லாம் எப்படியாவது பரிசுத்த நாமத்துக்கு சாட்சியாய் வாழ்ந்து கனி கொடுத்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிற வேளையில நிச்சயமாய் நீ எங்களை உயர்த்தி ஆஸ்வதிக்கிறீர். அதற்காக ஜெபிக்கிறோம். உங்களுடைய வல்ல கரத்துல ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. எந்த காரியங்கள் பரிசுத்த குலைச்சலா இருக்கிறதோ, எந்த காரியங்கள் தேவனுக்கு விரோதமா இருக்கிறதோ அதை நாங்கள் விட்டு விடவும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். பரிசுத்தத்துக்கு ஏதுவான காரியங்களை தியானிக்க, யோசிக்க, செயல்பட ஆண்டவரை இரக்கம் செய்யும். எங்களை தாழ்த்தி உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். யாவருக்கு உண்டாகிற அந்த மகிமையை நாங்கள் அசட்டை பண்ணாதபடி பெற்றுக்கொள்ள ஆண்டவர் அனுக்கிரகம் பண்ணுவீராக. துதி, கன, மகிமை எல்லாவற்றையும் நாங்கள் நமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம்மோடும் நம்முடைய குடும்பங்களோடும் நம்முடைய ஊழியங்களோடும் கர்த்தருடைய வருகை வந்து நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஊழியர்களுக்காய் ஜெபிக்கிற, கொடுக்கிற, தாங்குகிற, உழைக்கிற, உதவி செய்கிற யாவருக்கும் நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். நீங்களும் இந்த ஊழியங்களுக்காய் தொடர்ந்து ஜெபிக்க முடியாய் இயேசுவின் நாமத்தினால உங்களை கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களுடைய சபையானது பெங்களூர் பட்டத்தில் உள்ள லிங்கராஜபுரம் என்ற பகுதியிலே எண்ணூர் மெயின் ரோட்டிலே உள்ள SBI பேங்குக்கு முன்பதாக உள்ள சோபா ஸ்டோருடைய முதல் மாடியிலே காணப்படுகிறது. ஞாயிறு காலை 7 மணி முதல் 8:30 மணி வரை முதல் ஆராதனைக்காக இருக்கும். அதன் பின்பு 9 மணி முதல் 10 மணி வரை சண்டே கிளாஸ் ஊழியங்கள் இருக்கும். மற்றும் 10 மணியிலிருந்து 11 வரை இரண்டாவது ஆராதனை இருக்கும். வேற எந்த சபைக்கு நீங்கள் போகாதவர்களா இருந்தால் எங்களுடைய சபைக்கு வந்து எங்களுடைய ஆராதனை கலந்து கொள்ள முடியாது. உங்களை இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அது மாத்திரமல்ல, செவ்வாய்க்கிழமை பைபிள் ஸ்டடி இருக்கிறது. மாலை 7 மணி முதல் 8 மணி வரை முடிந்தவர்கள் கலந்து கொண்டு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். அதே போல சனிக்கிழமை காலை 10 to 12 மணி வரை உபவாச கூட்டம் இருக்கிறது. நீங்கள் உபவாச கூட்டத்துக்கு வருவீர்கள் என்றால் நிச்சயமாய் நாம் சேர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அப்படியா தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அது மாத்திரமல்ல, எங்களுடைய போன் நம்பர் இதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமான ஜெப அவசர தேவைக்கு நீங்கள் போன் செய்வீர்கள் என்றால் உங்களுக்கு நாங்கள் எப்பொழுதும் ஜெபிக்க ஆயத்தமா இருக்கிறோம்.
கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.